ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்சிபிஎஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவில் இன்ஜினியர் கிரிபிரகாஷ் ஈரோட்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக்னே சொல்லலாம். என்ன ரீசன் அப்படின்னாக்க, நம்ம பில்டிங் கட்டுறதுக்கு இப்போ வரைபடம், அதாவது டிராயிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டிராயிங்ஸ் எதுக்காக அவசியம், என்ன ரீசனுக்காக அந்த டிராயிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பேசலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்க, நம்ம சேனலில் கட்டுமானம் தொடர்பாக ஏகப்பட்ட வீடியோ போட்டுட்ருக்கோம். நிறையா சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிச்சிட்ருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோக்கள் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நாளைக்கு வரக்கூடிய அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வரைபடம், அதாவது டிராயிங் சொல்லக்கூடிய இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் ஒரு 3 டைப்ஸ் நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளோர் பிளானு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கு, மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா எலிவேஷன். ஸோ இந்த 3 தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளான் நம்ம எதுக்காக இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, அதாவது நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே இந்தந்த அறைகள் இந்த இந்த இடத்துல தான் வருது, இந்தந்த சைஸில் வருது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதே இந்த ஃப்ளோர் பிளான் தான். ஸோ இந்த ஃப்ளோர் பிளான் நீங்கள் ஃபைனல் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் பில்டிங்க்கு கட்டக்கூடிய செலவு எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பில்டிங் கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் தீர்மானம் பண்ண முடியும். அதாவது ஸ்கொயர் ஃபீட் கணக்குக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஐட்டம் வைஸ் நீங்கள் ரேட் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக ஃப்ளோர் பிளான் அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒன்றுனே சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங் சொல்லக்கூடிய பார் பெண்டிங் ஷெட்யூல்னு கூட சொல்லுவாங்க ஒரு சிலர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ரீசன் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம என்ன வேணாலும் ஸ்டீல் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்லே கூட வீடியோ போட்டிருப்போம். ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்ன சைஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணணும், அதாவது கீழே ஃபுட்டிங்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஃபுட்டிங்க்கு என்ன சைஸ் ஆஃப் ஸ்டீல் நம்ம யூஸ் பண்ணணும், என்ன ஸ்பேஸில் நம்ம இடைவெளியில் நம்ம விட்டு கட்டணும், அதே மாதிரி காலம்க்கு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ ஸ்டீல்ஸு என்ன சைஸில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அதே மாதிரி பீம்க்கு, ஸ்லாப்க்கு. ஸோ இது எல்லாமே தனித்தனியாக கிராஸ் செக்ஷன்லேயே ஆகட்டும், இல்லை லாஞ்சிடியூடினல் செக்ஷன்லேயே ஆகட்டும், எல்லாமே தெளிவாக தரக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது நீங்கள் ப்ரெசன்ட்லி யூஸ் ஆகும். ரெண்டாவது உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர்லேயும் ஏதாவது ஒரு ரெனோவேஷன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த டீட்டெயில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங் எதனால இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்கா, இப்போ பூமி பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குன்னு உண்டான ஈர்ப்பு விசை இயற்கையாகவே இருக்குது. ஸோ அந்த ஈர்ப்பு விசை இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் எந்த மாதிரியான ராடு வேணால் யூஸ் பண்ணி எந்த மாதிரி வேணால் வீடு கட்டிக்கலாம். அது கொலாப்ஸே ஆனாலும் கண்டிப்பாக அதே இடத்துல தான் இருக்கும், கீழே விழவே விழாது. பட் அந்த மாதிரி இருக்கிறனால கண்டிப்பாக நம்ம இதுதான் யூஸ் பண்ணணும், இந்த ராடுனா இந்த ராடு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரைமுறைக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக அது கையாளுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இந்த மூணாவதா எலிவேஷன் டிராயிங் எதனால இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது அந்த பில்டிங்கினுடைய தோற்றம், அதாவது நம்ம வெளியில இருந்து பார்க்கக்கூடிய அந்த நம்மளுடைய பில்டிங் பார்த்தீங்கன்னாக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னாடியே ஒரு இமேஜினேஷன் மட்டும் இல்லாமல் நம்ம நம்ம வீட்டையே ஃப்ரண்ட்ல இருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முகப்பு தோற்றத்தை நம்ம வடிவமைச்சு பார்க்கக்கூடியதான் இந்த எலிவேஷன் டிராயிங் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் முன்னாடியே டிராயிங் போட்டுக்கிறனால இதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரி கலரில் பெயிண்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நீங்கள் அந்த டிராயிங் வச்சு நீங்கள் ட்ரையல் பண்ணியும் பார்த்துக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் சாஃப்ட்வேர் மூலிமா ட்ரா பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க புதுசாக வீடு கட்ட போகிறாங்க அப்படின்னாக்கா. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் யூஸ்ஃபுல் டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.